Hello guys, welcome back to another trading video. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஐஎஃப்இஜி ஓகேவா. ஸோ என்ட்ரி மாடல் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிஐஎஸ்டி பார்த்தோம். ஸோ நான் ஐஎஃப்இஜி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ வாட் இஸ் இட்? What is IFEG? IFEG is nothing but inversion fair value gap. ஓகேவா, இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், தெரியாத ஒன்றுமே இல்லை. ஸோ திஸ் அ கேண்டில் and இந்த கேண்டில் இப்படி, தென் இந்த கேண்டில் இப்படி ஓகேவா. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஒரு கேப் தான் எஃப்இஜி ஓகேவா. ஸோ தென் ப்ரைஸ் இங்கேருந்து இதை இப்படி பிரேக் பண்ணிட்டு ஆப்போசிட் சைட் டைரக்ஷனில் வந்ததுன்னா this is called inversion fair value gap. That's it. Okay guys, so I hope இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். We will see charts. This is bullish example and also I will இது bearish example. bullish வந்து போட்டுருக்கோம் FVG. this is called FVG and price அதை பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா this is called IFVG. சரி ப்ரோ, எதனால IFVG உருவாகுது? price always manipulates. Okay, first of all you need to understand okay, there was a liquidity here. இங்க liquidity இருக்குன்னு வச்சுக்கோங்க. price வந்து வருது. இப்போ price வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இதுதான் மேனிப்புலேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லாது. இதான் மேனிப்புலேஷன், இங்கே தான் மேனிப்புலேஷன் பண்ண போறோம்னு சொல்லாது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது பண்ற மேனிப்புலேஷன் வந்து உங்களோட பயாஸை மாத்துற மாதிரி, உங்களோட டைரக்ஷனை மாத்துற மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்டு மேனிப்புலேஷன் ஓகேவா. ப்ரைஸ் இங்கேருந்து வரும், இந்த லிக்விடிட்டி தான் எடுக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இப்படி வரும் ஓகேவா. அது இந்த இடத்துல அடிக்கிற மூவ் இருக்குல்ல, இங்கே இவ்வளோ தூரம் பொறுமையாக வந்திருக்கும் மூவ், பட் இந்த இடத்துல இப்படி அடிக்கும், இப்படி இந்த இடத்துல இப்படி ஒரே கேண்டில் தூக்கி நிப்பாட்டு இந்த லிக்விடிட்டி ஓகேவா. ஸோ இப்போ நிப்பாட்டும் போது அப்படியே தெரிஞ்சிட்டு வா பாடி க்ளோஸ்லாம் வச்சு செம்மையாக இருக்குது, ஒருவேளை நம்ம தான் டைரக்ஷன் தப்பாக இருக்குதோ அப்படின்னு நம்மளே நினச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்ஷனை மாற்றுவோம். என்னென்ன இந்த லிக்விடிட்டி வந்து சரி, லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் ஆகலை, பிரேக் ஆயிடுச்சு, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கேப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, நம்ம வந்து இந்த கேப்புக்குள்ள ப்ரைஸ் ட்ரேட் ஆகட்டும், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இங்கேருந்து நம்ம லாங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு தோணுவோம். ஆனால் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இதுதான் லிக்விடிட்டி கன்ஃபார்ம்லாம் பண்ணி வச்சுருப்போம். பட் இங்கே கொடுக்குற அந்த மூவ் இருக்குல்ல, அந்த மூவ் வந்து உங்களோட பயாஸை மாற்ற வைக்கும், உங்களோட டேரக்ஷனை மாற்ற வைக்கும். அந்த அளவு தான் ஃபேக் மூவ் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஃபேக் மூவ் வரும்போது இங்கே ஒரே ஃபிஜி ஃபார்ம் ஆகும் ஓகே. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஐசிடி ட்ரேட் பேட்டர்னை வச்சு ட்ரேட் பண்ணுற ஐசிடி ட்ரேடர்ஸ் எல்லாம் இங்கேருந்து லாங்ஸ் எடுப்பாங்க. அதுவும் அழகாக போகணும்னு சொல்ல மாட்டேன், அது இப்படி தட்டிட்டு இப்படி விழுந்துடும், அது வேற விஷயம் ஓகேவா. இஃப் யூ டூ த பேட்டர்ன் ட்ரேடிங் அதான் நடக்கும். அந்த இடத்துல லாஜிக்கை பார்க்கணும். இதான் லிக்விடிட்டி அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்தா என்ன, பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். பிகாஸ் அதை மேனிப்புலேட் பண்ணணும்னு நினச்சிருச்சு, ஐ மீன் ப்ரைஸ் மேனிப்புலேட் பண்ணணும்னு நினச்சிருச்சு. ஸோ அது எப்படி மேனிப்புலேட் பண்ண போகுது, லைக் நான் பொறுமையாக வீக் விட்டு பொறுமையாக அரைச்சி அது மாதிரியா மேனிப்புலேட் பண்ணும்? ஆப்வியஸ்லி இல்லை. அப்படின்னா அதோட போகிற ஸ்பீடில் கொடுக்குற மொமெண்டத்தில் ட்ரேடர்ஸ் வந்து டைரக்ஷன் மாற்றுவாங்க, பேட்டர்ன் ட்ரேடர்ஸ் டைரக்ஷன் மாற்றுவாங்க, மாற்ற வச்சே ஆகும் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ தட் இங்கேருந்து அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிடும்.
ஸோ தட் இந்த இடத்துல கிடைக்கிற எஃப்இஜி வந்து இந்த இடத்துல இன்வெர்ஸ் ஆகும். அகைன் இந்த இடத்துல பிரேக் அவுட் எடுத்த எல்லாரும் ஃபெயிலு, ஐசிடி பேட்டர்ன் ட்ரேட் பண்ண எல்லாரும் ஃபெயிலியர். அடுத்து அண்ட் இந்த இடத்துல ஸ்டாப்ஸ் லிக்விடிட்டி ஸ்டாப் லாஸ் ஆர்டர், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டர், டிபி ஆர்டர், இது மாதிரி என்னென்ன பெண்டிங் ஆர்டர்லாம் இருந்ததோ அதுவும் கலெக்டட். ஸோ தென் வந்து ப்ரைஸ் வந்து அது ஆர்டர் ட்ராப் ஆகும். வி கேன் பிளேஸ் அவர் என்ட்ரி ஹியர். மேபி வி கேன் பிளேஸ் அவர் என்ட்ரிஸ் இந்த இடத்துல. இதர் இந்த இது பிரேக் ஆன உடனேவும் என்ட்ரி எடுக்கலாம், பிரேக் ஆன க்ளோஸ்லையும் என்ட்ரி எடுக்கலாம், அண்ட் ஆல்சோ இந்த கேப்லேயும் வந்து ஐ மீன் அந்த ஐஎஃப்இஜிலையும் லிமிட் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம். ப்ரைஸ் இங்கே அக்ரெசிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து லிமிட் ஆர்டர் டேக் ஆகிட்டு போகிறதும் டேக் ஆகாமல் போகிறதும் இருக்குது. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் ரொம்ப சிம்பிள். இந்த ஐஎஃப்இஜி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஐஎஃப்இஜி இந்த மேலே வைக்கலாம். இல்லை ப்ரோ ரொம்ப சின்னதாக ஐஎஃப்இஜி இருக்குது அப்படின்னா இந்த ஹைஸில் வச்சுக்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த ஹைஸில் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ தட்ஸ் இட். அப்புறம் உங்கள் கீழே இருக்க டிஓஐயில் வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ வாய்ஸ் பஸ் ஆஃப் புல்லிஷ். ஓகேவா? என்ன ப்ரோ அப்படின்னா எஸ் ப்ரைஸ் வருது, மேனிபுலேட் பண்ணுது, அந்த மேனிபுலேஷனை பார்த்துட்டு நிறைய பேர் ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணாங்க. பட் ப்ரைஸ் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி விட்டு ப்ரைஸ் வந்து புல்லிஷாகவே போயிடும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நம்ம சார்ட்டில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் கைஸ். ஸோ ஆஃப்டர் சம் டைம் மேட் டிஸ்கார்ட் சர்வர்ஸ். டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ஃப்ரீ சர்வர், யூ கேன் ஜாயின். ஓகேவா? டிஸ்கார்ட் சர்வரில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். அண்ட் ஆல்சோ வி ஸ்டார்டட் அ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள், நம்ம டீமே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு உண்மையாலுமே சீரியஸாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் கைஸ். வந்து ப்ரோ நான் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படி இப்படி அதெல்லாம் எனக்கு வேணாம். உங்களுக்கு வந்து சீரியஸாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? அதில் வந்து அந்த மென்டர்ஷிப்பில் வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். கான்செப்ட் எதுவுமே நான் அங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். கான்செப்ட் எதுவுமே அப்படின்னா லைக் எல்லா கான்செப்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அந்த இடத்துல என்ன சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா தேவையான கான்செப்ட் அண்ட் அதை எப்படி ஒரு மாடலாக ஃப்ரேம் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அவ்வளோதான் சொல்லிக் கொடுப்பேன். மிகவும் ப்ராஃபிட்டபிள் அவ்வளோதான் கைஸ். எப்படி ப்ராஃபிட்டபிளாக ஈஸியாக மாறுறது அவ்வளோதான். அதை தாண்டி நான் கான்செப்டை வச்சு நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எதுவுமே எடுத்து காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் அண்டு இந்த வருஷத்துக்குள்ளே அப்படியே ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா ஃபில் த ஃபார்ம். ஸோ அவர் டீம் வில் கான்டாக்ட் யூ. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஃப்ரீ டிஸ்கார்ட் சர்வர் கிரியேட் பண்ணியாச்சு. சர்வர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் வி சி several examples guys. ஓகே ஐ திங்க் நான் இந்த பேஸ் எடுத்துக்கிறேன். வாட் இஸ் திஸ்? ரைட் ஈக்குவல் லோஸ் இருக்கா? வேற என்ன இருக்குதுங்க? 15 minutes அண்ட் 1 hour ஆர் 4 hourல ஃபீச்சர்ஸ் இருக்கும் டெஃபினட்டா. 4 hour யா யூ கேன். அந்த அளவு ஒன்றும் ஒர்த்தான ஃபீலாம் இல்லை கைஸ். நான் வந்து இதுக்கெல்லாம் எழுதுறேன். இங்கே எந்த அடையவும் இல்லை. ஓகேவா? மேபி இந்த பிரேக்கரை வேணால் இழுத்து பிடிச்சி பிரேக்கர் அப்படின்னு சொன்னாதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் இங்கே இல்லை. டைரெக்டாக சொல்கிறேன். மேபி 30 மினிட்ல ஒன்றும் இல்லை. ஓகேவா? இந்த பிளாக்கை நான் வந்து இழுத்துட்டு வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்னு முட்டு கொடுக்க விரும்பலை. அங்கே ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இது வந்து பியூர் லிக்விடிட்டி ஸ்வீப். ஐ திங்க் 4 hour யா யூ கேன் சி 4 hour கேண்டில் ஸ்வீப் பண்ணியிருக்க ப்ரைஸு. ஸோ 4 hourக்கு வந்து இதை ஸ்வீப் பண்ணியிருக்க அப்படின்னா இதோட டார்கெட்ஸ் என்ன? திஸ் கை ஆப்வியஸ்லி. ஓகேவா? திஸ் இஸ் த டார்கெட். 4 hour ஸ்வீப் பண்ணியிருக்கு. கீழே தான் ஃபஸ்ட்டு ஸ்வீப் பண்ணியிருக்கு. யூ கேன் சி திஸ். ஃபர்ஸ்ட் இங்கே இந்த ஹைஸ் ப்ரைஸ் ஸ்வீப் பிலோ. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் த ஸ்வீப் இங்கே பார்த்தீங்களா
4 ஹவருக்கு ஆக்சுவலி நம்ம 1 மினிட்ல தான் போயிட்டு என்ன பண்ணுவோம் 2 இருக்கும். இது ரொம்ப இதாக கிடக்குது. ஐ வில் யூஸ் 3 மினிட். இது வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஓகேவா கைஸ்? ஸோ இது வந்து டார்கெட் நியூக்ளியர். இது வந்து லிக்விடிட்டி. இங்கே பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடே நீங்கள் எடுத்துருக்குன்னு நினச்சா கூட உங்களுக்கு என்னென்னலாம் தெளிவாக இருந்திருக்கும் அப்படின்னா இது வந்து தெளிவாக இருந்திருக்கும். லைக் இந்த இடம் வரைக்குமே ப்ரைஸ் வந்து எல்லாரும் கிரியேட் பண்ணியிருக்கு, ப்ரைஸ் வந்து இதெல்லாம் எடுக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக ஃபிக்ஸ்டாக தான் இருந்திருப்பீங்க. பட் இந்த இடத்துல ஒரு ட்ராப் அடிச்சிருக்கு பார்த்தியா? இந்த ட்ராப்ல நிறைய பேர் ட்ராப் ஆயிருப்பீங்க. கண்டிப்பா சொல்றேன், இல்லைன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. இதான் ட்ராப். இதுதான் புரியுதா? இங்க வந்து ப்ரோ ஐஎஃப்இஜி ஓகே ப்ரோ, இது ஐஎஃப்இஜி இல்லையா ப்ரோ அப்படின்னீங்க. இது ஐஎஃப்இஜி தான், ஒத்துக்கிறேன், ஓகேவா? பட் இது பாருங்க, திஸ் இஸ் தி ஒன். நான் சொல்ல வந்த ஒன்று இதுதான். ஸோ இல்லை ப்ரோ, நான் அதெல்லாம் பார்க்கல, நான் 5 மினிட் போய்க்கிறேன். தாராளமாக போகலாம். தட் இஸ் தட். ஓகேவா? இல்லை ப்ரோ, நான் 15 மினிட் போய்க்கிறேன். தாராளமாக போகலாம். இந்த அது சிஐஎஸ்டி கிடச்சிருக்கு, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல. யூ கேன் யூஸ் 5 மினிட் ஆர் 3 மினிட். இந்த இடத்துல எனக்கு வந்து 3 மினிட் இஸ் ஓகே ஃபார் மீ. 3 மினிட். இந்த இடத்துலயே ஒரு ஐஎஃப்இஜி ஃபிளிப் ஆயிருக்கு. யூஸ் 5 மினிட். டைம் ஃப்ரேம்ஸை டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி பார்த்தாதாங்க தெரியும் என்ன டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்ட்டு. இங்கே ஒரு ஐஎஃப்இஜி. சரி ஓகே ப்ரோ, இத்தனை இருக்குது ப்ரோ, நீ 3 மினிட் பாருங்கிற, 1 மினிட் பாருங்கிற, அதை பாருங்கிற, இதை பாருங்கிற, எல்லாம் சரிதான் ப்ரோ. எனக்கு இத்தனை ஐஎஃப்இஜி இருக்குது, நான் எதை யூஸ் பண்ணுறோம்? ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் டூல் எடுங்க. எங்க இந்த ஹைஸ் ப்ரீவியஸாக அந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் போட்டுருங்க. 50% அண்ட் 50%க்கு மேலே இருக்கிறது ஃபார் புல்லிஷ். 50% அண்ட் 50%க்கு மேலே இருக்கிற எஃப்இஜி இன்வெர்ஸ் ஆனால் ட்ரேட் எடுக்கலாம். இட்ஸ் ஃபார் புல்லிஷ் சினாரியோஸ். பேரிஷா இருந்ததுன்னா வைஸ் வெர்சா. பேரிஷா இருந்தது அப்படின்னா, ப்ரைஸ் பேரிஷா இருந்ததுன்னா 50% ஆர் 50%க்கு பிலோவில் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து நீங்கள் போக போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கே வந்துடும். ஸோ தட் இதை தான் எடுக்கணும், இதுதான் எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ நான் சொன்ன ஸ்ட்ராங்கான மூவ் கைஸ் ஆப்போசிட் சைடில் வென் இது வந்து இதானதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிருச்சு. ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போட்டுருக்கலாம். எங்கள் என்ட்ரி போட்டுருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த கேப் எப்போ இன்வெஸ்ட் ஆனிச்சு, இந்த இடத்துல இன்வெஸ்ட் ஆயிருக்கு. இதர் இங்கே போட்டிருந்தாலும் இங்கே தான் வைப்போம் ஸ்டாப் லாஸ். நம்மளுக்கு டார்கெட் வரைக்கும் இது பார்த்துக்கலாம். 1:1 கூட வரல. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஹியூஜான டிஸ்பிளேஸ் ஆயிருச்சு. இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போட முடியாது. எப்படின்னா, ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ப்ரைஸ் திரும்பி அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் வராது. இந்த பாருங்க, இந்த இடத்துல எங்கே வந்துருக்கு, வரவே இல்லை, வராது. ஓகேவா? ஸோ ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த மேனிபுலேஷன் மூலம் வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். அதை விட ஸ்ட்ராங்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷனில் வரும். சம்டைம்ஸ் வராமல் கூட இருக்கும். ஓகேவா? பட் அதனால ஒரிஜினல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது இல்லை அப்படின்னு ஆயிடுது. இந்த மேனிபுலேஷன் லெக்லாம் நிறைய பேர் ட்ராப் ஆவாங்க. தட்ஸ் கால்ட் ஐஎஃப்இஜி. யூ நீட் டு மார்க்கெட். ஓகேவா? இதை வச்சு என்ட்ரி எடுக்கலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த என்ட்ரி மெத்தட். இதை நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணலாம். ஹியர்ஸ் இட். சரிதா? சரி, என்ன ப்ரோ நீ ஏதோ ஒரு இடத்துல ரேண்டம் எடுத்துருக்க. ரிலேட்டிவ் ஈக்குவல்ஸ். சரிதா? இது வந்து
ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இதே ட்ரெண்டாக இருக்கட்டும், எனிதிங் எதா வேணா இருக்கட்டும். பட் யூ கேன் லுக் லிக்விட் தட்டுனுச்சா, லிக்விட் தட்டுன ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, ஒரு மூவ், அதுக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஐஎஃப்இஜி கொடுத்துருக்காங்க. டெய்லி சார்ட் திங்க் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்குமான்னு பார்க்குறேன் கைஸ். கோல்டு சார்ட்டை போய் பார்க்குறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து எனக்கு மந்த்லியில் ரேஞ்ச் இருந்தது. மந்த்லியோட ஹை ஹை அண்ட் லோ ரெண்டுக்கும் நடுவில் ப்ரைஸ் ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ மந்த்லிக்கு நீங்கள் டெய்லி 4 ஹவர் எல்லாமே பார்க்கலாம். யூ கேன் see this. இதை விட இது வேணும். ஓகே, நான் 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிறேன். 4 ஹவர் 1 ஹவர் ஸ்டில் எது பெட்டராக இருக்குன்னு பார்க்குறீங்க. யூ கேன் see 1 ஹவர் சார்ட் வந்து எனக்கு பெட்டராக இருக்குது. நான் போட்ட மந்த்லியோட லோ ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது, ஃபுல்லாக பியரிஷு. ஓகேவா, ஃபுல்லாக பியரிஷு. இந்த இடத்துல வந்து இந்த லிக்விட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நான் இந்த லிக்விட் அடித்தோடனே சரி ட்ரெண்ட் வந்து பையா மாறும் அப்படின்னு ஒரு ஆன்டிசிபேஷனில் இருந்தேன். அதான் அந்த ப்ரைஸ் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா தட்டுனுச்சு, மாறிச்சு. இன்னுமே ஒரு இந்த புலிஷாக தான் இருக்குது. பட் இது ரீட்ரேஸ்மெண்ட்டா இல்லை ரிவர்ஸ் ஆனால் தெரியல எனக்கு. இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுன்னா கன்ஃபார்ம் பை செல் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். பட் ஐ நீட் இன்னும் ஒரு 1 வீக் தெரிஞ்சிடும் எனக்கு. ஓகேவா, ஸோ ஹியர் இஸ் த மேனிபுலேஷன் மூவ். கரெக்டாக என்ன பண்ணுச்சு ப்ரைஸு, அந்த லிக்விடிட்டியை வந்து ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராங்கான மூவ். கிட்டத்தட்ட இந்த இடத்துல மட்டுமே 6% விழுந்துருக்கு. கிட்டத்தட்ட 280 பிப்பு. ஓகேவா, 280 பிப் அவ்வளோ பெருசாலாம் சொல்லலாம். ஓகேவா, டப்புனா அந்த லிக்விட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆப்போசிட் டைரக்ஷனில் எந்த மூவ் கொடுத்ததோ அதுக்கு ஆப்போசிட்டாக மூவ் கொடுக்கும். ஓகேவா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரூ மூவ் கொடுக்கும். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மேனிபுலேஷன் மூவ்லேயே வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, மார்க்கெட் டைரக்ஷன் மாறிடுச்சு, அதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க, டெஃபினட்டாக பண்ணிடுவாங்க, ஜஸ்ட் டைரக்ஷன் மாற்றிடுவாங்க. பைக்கு தான் இந்த லோ தட்டினா பை அப்படின்னு வந்திருப்போம். நானே இந்த லோ தட்டினா பை அப்படின்னு தான் வந்திருந்தேன் அன்னைக்கு. நானும் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம தான் ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஜஸ்ட் நான் இந்த இடத்துல எந்த விதமான ட்ரேடும் எடுக்கல, ஜஸ்ட் ப்ரைஸரை ரீட் பண்ணேன். பட் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் கிடைச்சது. ஓகே, அப்பதான் தெரிஞ்சு சார் ரைட்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்போ தான் எனக்கு வந்தது. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அகைன் ஐஎஃப்இஜி ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்த மூவ் விட பல மடங்கு இங்கே நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கொடுக்கும் ஒரு மூவ். ஓகேவா, கொடுத்துருக்கா. ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து அந்த லோ தொட்டிருக்காரு. நாட் ஷுர், எனக்கு டியூஎல் தான் எனக்கு இன்னும் தெரில எதுக்கு. ஆக்சுவலி இந்த லோஸ் தட்டினா இந்த ஹைஸ் தான் போகணும். ஆக்சுவலி இந்த ஹைஸ் போகணும் மினிமம். இந்த மந்த் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நான் பார்த்தாகும். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஐ ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஐ திங்க் இதுவே ஒரு 20 நிமிஷம் போயிடுச்சு. வி வில் சி இன் அனதர் வீடியோ. ஓகேவா கைஸ், ஸோ தட்ஸ் இட். சார்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதான் உங்களுக்கும் புரியும். டாட்டா, பபாய்.